ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் 635 மற்றும் 636 பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. 635 பாசுரம். கொம்மை முளைகளிடர் தீர கோவிந்தர்கோர் குற்றவேல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவந்தான் என் செம்மை உடைய ஒருஞான்று சேர்த்தானேலும் ஒருஞான்று மெய்மை சொல்லி முகம் நோக்கி விளைதான் தருமேல் மிக நன்றே. கிளர்ந்து பருத்து வளர்ந்திருக்கின்ற என் முளைகளினுடைய குமைச்சல் தீரும்படியாக அந்த கண்ணபிரானுக்கு அந்தரங்கமான தொண்டுகளை இப்பிறவியில் செய்யாமல் அதற்கு பின்பு கிடைக்கும் பரமபதத்திலே சென்று செய்யக்கூடிய செயல்தான் எதற்காகவோ இவ்வுடம்புடன் அணைய விரும்பும் என்னை அவனுடைய செம்மையான திருமார்பில் தழுவி அணைத்து கொண்டால் நல்லது. இஃதன்றி ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து உண்மையை எடுத்து பேசி நீ எனக்கு வேண்டாம் போ என்று என்னை தள்ளிவிட்டமை தோன்றுமாறு விடை கொடுப்பானாகில் அஃதும் எனக்கு மிக நன்றேயாம். 636 பாசுரம். அல்லல் உழைத்த பெருமானை ஆயர் பாடி கனிவிளக்கை வில்லி புதுவை நகர் நம்பி விட்டுச் சித்தன் வியன் கோதை வில்லை துளைத்த புருவத்தாள் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல்லை துடிக்க வல்லார்கள் துன்பக் கடலுள் தோளாரே. வில்லை தோற்கடித்த புருவங்களை உடையவளாய் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வாரின் திருமகளாரான ஆச்சரிய குணசாலினியான ஆண்டாள் நாச்சியார் திருவாய்ப்பாடி முழுவதும் தீம்புகளை உண்டாக்கிய அதனால் அணிவிளக்காக திகழ்ந்த கண்ணபிரானை காதல் செய்து அஃது நிறைவேறாமை காரணமாக அழிச் செய்த இப்பாசுரங்களை புகழ்ந்து ஓதவல்லார்கள் துன்பக்கடலில் அல்லல்பட்டு துவண்டு வருத்தம் அடையமாட்டார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.